ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்கள் சரவணன். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய திரையுலக 50வது ஆண்டு பொன் விழா முதல் பாகமாக நம்ம ஏற்கனவே தொகுத்து வழங்கியிருந்தோம். அதுக்கு உங்களுடைய அமோக ஆதரவு ரொம்ப அதிகமாக இருந்தது, நன்றி. அதன் தொடர்ச்சியாக இன்று 2வது பாகத்தை நாம தொகுத்து வழங்குறோம். இதனுடைய இந்த நிகழ்ச்சியில நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்கள் திரையுலக பயணத்தினுடைய அவருடைய அனுபவத்தை பேசின ஆடியோ மற்றும் அவர் நடித்த படத்தினுடைய சண்டை காட்சிகளை நம்ம தொகுத்து வழங்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். 1994 சூப்பர் ஸ்டார் அவர்களும் நடிகை மீனா, ரோஜா இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்த படம் தான் வீரா. இந்த படத்தை டைரக்ட் செஞ்சவர் சுரேஷ் கிருஷ்ணா. அந்த படத்துல ஒரு சண்டை காட்சி மிக பிரமாதமா இருக்கும். அந்த இடத்துல இருந்து கையை பிடிச்சி தோலை கையில கொடுத்து வில்லனோட சேர்ந்து கீழே விழுகிற ஒரு காட்சி மிக சிறப்பா இருக்கும். வாங்க அந்த காட்சியை பாருங்க. அடுத்த சண்டை காட்சியை பத்தி பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்த காட்சியில் தலைவர் டூப்லாம் போடலை, டைரெக்டாக நடித்தது ரொம்ப அருமையாக இருந்திருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது முரட்டுக்காதை. ஏவமியோட தயாரிப்பில் வந்த படம், எஸ்பி முத்துராமனுடைய டைரக்ஷனில் 1980. இந்த படத்தில் ஒரு ட்ரெயின் ஃபைட் இருக்குது. அப்போ ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு சண்டை காட்சி. வாங்க அந்த சண்டை காட்சியை பார்ப்போம். இந்த முரட்டைக்காலை படத்தில் வர எல்லா ஃபைட் சீனுமே மிக அருமையாக இருக்கும். ஜெய்சங்கர் சார் முதல்ல அந்த படத்திற்காக வில்லனாக நடித்தார் தலைவர் கூட. இப்போ தலைவர் அவர்கள் தர்பாருடைய படம் துவக்க விழா அந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய திரையுலக அனுபவத்தை பற்றி பேசியிருப்பார். யதார்த்தமான பேச்சு, மிக அருமையாக இருக்கும். இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் தன்னுடைய பழைய நினைவுகளை வச்சு அதை ஸ்டேஜில் சொல்கிறதுன்றது அது ஒரு தனி ஒரு மரியாதை அவருக்கு மேலே. பாருங்க அவருடைய உரையாடல. நீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னால நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், டெஃபினட்டா நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டே 9 மணிக்கு ஷூட்டிங்கு. 7:30 மணி கார் வருதுன்னு சொன்னாங்க. 8 மணி ஆச்சு, 8:30 மணி ஆச்சு, 8:45 மணி ஆச்சு. அப்பதான் கார் வந்தது. சரி, அந்த கார்ல வரையும் ஏவிஎம் செட்டு ஸ்டுடியோக்கு ஷூட்டிங் நான் போனேன். செட்டுக்கு போறேன். அங்கே போறதுக்கு 9:30 ஆயிடுச்சு. இந்த ப்ரொடக்ஷன் எங்க ஹீரோ எல்லாம் வந்துட்டாங்க. ஏன் சீக்கிரம் மேக்கப் போடுங்க. நான் என்னங்க அந்த 1000 ரூபாய் கொடுக்கல. இல்லைங்க நீங்க என்னங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நீங்க மேக்கப் போடுங்க வந்துடுவாங்க சொன்னாங்க. இல்லைங்க 1000 ரூபாய் கொடுத்தாதான் நான் மேக்கப் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி நின்றுட்டேன். சரி கம்ப்ளீட்லி அந்த ஹீரோ வந்தாங்க. நின்றுட்டு இருந்தேன். ஒரு 10:10 மணி ஆச்சு. டக்குன்னு சொல்லி ஒயிட் அம்பாசிடர்ல கார் ஃபாஸ்டா நின்னது. டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா என்ன பெரிய 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 ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போதான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணிருக்கேன், என்ன படம் கொடுக்கல, மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலையண்டாதீங்கலாம், கேரக்டர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போடா. நான் என்னங்க நீங்க தானே சொன்னீங்க, அதனால நிக்கிறேன்னு சொன்னா, வீட்டுக்கு போ, கேரக்டர் கிடையாது. சரி ஓகே, கார் கொடுங்க, கார்லயே போறேன்னு சொன்னா கார் எல்லாம் கிடையாது, அதுக்கு நீ வாடகை கொடுக்கணும்.
நடந்தே போடும் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட உண்மையாவே பணம் கிடையாது, பாக்கெட்ல பணம் வச்சுக்கல. இந்த மாதிரி நான் என்ன தப்பு பண்ணேன், இவ்வளவு அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற செகண்ட் வீக் 16 வயதுல இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போஸ்டர் எல்லாமே நான் நடந்து இதே மைண்ட்ல ஓடுது. அந்த பஸ்ல போறவங்க எல்லாம் இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. எனக்கு இப்படி நடந்து போயிட்டு இருக்கு, இதை பார்த்து சொல்றாங்க அப்படிங்கிறது என் மைண்ட்ல. என்ன ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சு பாருங்க. இதுதான் தலைவர். தலைவருக்கு முதல்ல சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு டைட்டில் எந்த படத்துல இருந்து வந்ததுன்னா 1980 புரட்சிதாசன் அவர்கள் டைரக்ஷன்ல இருந்த நான் போட்ட சவால் அப்படின்ற படத்துல தான் முதல்ல சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு இதுவே வந்தது, டைட்டிலே வந்தது. அந்த டைட்டில் ஒரு வீடியோ கிளிப் பார்ப்போம் வாங்க. என் பேர் மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. பேரை கேட்டவர்கள் சும்மா அதுவும் இல்ல. நடிகை மீனாவுடைய 40 ஆண்டு கால சினிமாவுடைய தொகுப்பு நிகழ்ச்சியில தலைவர் அவர்கள் கலந்து கொண்டாங்க. அந்த நிகழ்ச்சியில தான் எப்படி நடித்தோம், எப்படி வளர்ந்த அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ சொல்றாரு. அதை கேட்போம் வாங்க. நான் கிட்டத்தட்ட 169 படங்கள்ல ஆக்ட் பண்ணிட்டேன். அதில் 50, 55, 60 படங்கள் வில்லன்னு, சைடு கேரக்டர்ஸ், குணச்சித்திர பாத்திரங்கள், தெலுங்கு, தமிழ், கன்னடா அதில் எல்லாம் பண்ணுறதுனால இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் தன்னுடைய திரை அனுபவத்தை ரொம்ப இனிமையாக சொல்கிற அந்த ஒரு விஷயத்துல தான் தலைவர் நிற்கிறார் சூப்பர் ஸ்டாராக. ஒரு திரையுலக முடிசூடா மன்னர் தான் தலைவர். இனி ஒரு சூப்பர் ஸ்டார் யாரும் வர முடியாது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் இனி அடுத்ததாக பார்க்க போகிறது இளைய தளபதி அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் நடிச்சிருக்காருன்றது நம்ம போன முறை சொல்லியிருந்தோம். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுடைய டைரக்ஷனில் வெளிவந்த படம் தான் நான் சிகப்பு மனிதன். அந்த படத்தில் ஒரு பாட்டு முதல்ல எடுத்தோடனே டைட்டில் பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டில் திரு விஜய் அவர்கள் ஒரு கையில் ஒரு கையேந்தி ஒரு பலகையை வச்சுட்டு நிற்பார். 2 காட்சியில் ஒருவர் தொடர்ந்து அந்த காட்சியை பார்ப்போம் நாம வாங்க. இந்த ஒரு சின்ன ஒரு கையேந்தி பலகை வச்சு நிற்கிறது தான் சிறு வயதில் இளைய தளபதி விஜய் அவர்கள். இந்த மாதிரி காட்சியில் 2 காட்சியில் வருவார். அடுத்ததாக நமது சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு கண்தானம் செய்யணும்னு அவரே சொல்லியிருப்பார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 85ன்னு நினைக்கிறாரு. அந்த இயர்லேயே தன்னுடைய கண்மணிகளை ரசிகர்களை கண்தானம் செய்யணும், நானும் கண்தானம் செஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு ஆடியோ ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாரு. அந்த ஆடியோ வீடியோவை பார்ப்போம் வாங்க. பாலச்சந்தர் சார் என் கண்ணை பார்த்து தான் அவர் என்னை செலக்ட் பண்ணிக்கிட்டார். அந்த கண்ணை நான் இப்போ தானம் பண்ணிட்டு இருக்கேன். என் கண்மணிகள், நீங்களும் அதை தானம் பண்றீங்க. தலைவர் சூப்பர் ஸ்டாருடைய 50ஆவது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருக்கிறோம். 2வது பகுதியான நிறைவுக்கு வந்திருக்கிறோம் நாம. இதுல சூப்பர் ஸ்டார் அவர்கள் தன்னுடைய நிலைமையும் மற்றவங்களோட நிலைமையும் யதார்த்தமான ஒரு பேச்சில் பேட்டி கொடுத்துருக்காரு. அதோடைய வீடியோவை நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க. டெஃபினெட்லி படத்தில் மருந்து விதி நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி என்ன எழுதப்பட்டு இருக்கோ அதுதான் நடக்கும்.
நாமும் சும்மா காரணங்க சொல்லலாம், அதனால் இதனால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காரணங்க பிடிக்கிறது தான் நம்ம வேலை. ஆல்ரெடி என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும். நம்ம இந்த 2ஆம் பகுதியை இதோடு நிறைவு செய்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக 3வது பகுதி தலைவரோட பிறந்த நாள் 12/12/24 அன்று வருது. அதற்கு முன்னாடியே நம்ம அதனுடைய 3வது பகுதியை வெளியிடுவோம். அனைவரும் உங்களுடைய ஆதரவை தரணுன்றதை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். VA Shadows சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹிட் பெல் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.